शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं जैकं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं स्वं गौरवदं महान्तं गोविन्दमदास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमदास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तौलकं वाक्यकारमन्यानस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालङ्कृत शशिकलाभ्यां निजतपःफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे शिवाभ्याम् अस्तोक त्रिभुवन शिवाभ्यां हृदि पुनः भवाभ्यामानन्द पुरदनुभवाभ्यां न तिर्यम्। आचार्य पादैः कृत शिवानंदलहरी கிரந்தம் பிரகரண கிரந்தம் அப்படின்னு சொல்லலாம், ஸ்தோத்திர கிரந்தம்னு சொல்லலாம். இல்ல வேதாந்தமும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆச்சாரியருடைய கிரந்தத்துல அது ஒரு சிறப்பு. இப்படி சிவானந்தலஹரியில 23 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம பார்க்க வேண்டியது 24வது ஸ்லோகம். कदावा कैलासे कनकमणि सौदे सह गणैः वसन्ने शम्पोरग्रे पुटगडित मूर्धाञ्जलि पुटः विभो साम्ब स्वामिन् परमशिव पाहि इति निगदन् विधातॄणां कल्पान् क्षणमेव विनेष्यामि सुखदः। कदावा कैलासे कनकमणि सौधे सह गणैः वसन्ने शम्भोः अग्रे पुटकटित मूर्धाञ्जलि कुटः विभो ताम्ब स्वामिन् परमशिव पाहि इति निगदन् विधातॄणां कल्पान् क्षणमिव विनेष्यामि சுகதா எழுதியிருக்கார். பிரம்மா விஷ்ணுக்கெல்லாம் கூட பார்க்கறதுக்கு கஷ்டப்படக்கூடியதான அந்த சொரூபமானது அவர் ஆகாயத்துல தேடிட்டு போனார், இவர் பூமியில தேடிட்டு போனார், அவர் பறவையை வச்சுட்டு போனார், இவர் மிருகத்தை வச்சுட்டு போனார். இப்படி காணாமல் துக்கத்தை அடைகிறார்கள் என்றால் அது நான் என்ன சொல்றது, எனக்கு அந்த துக்கத்தை எப்படிதான் பொறுத்து கொள்வேன்னு தெரியல, அந்த வருத்தத்தை நான் எப்படி ஏற்பேன், அதனால எனக்கு நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு வேண்டினார் 23வது ஸ்லோகத்துல. இப்போ அந்த சிவானந்தம் அப்படின்றது என்ன? சிவானந்தம் அப்படின்னாக்க சிவனால வரக்கூடிய அந்த ஆனந்தம், மோட்சத்தினால வரக்கூடிய ஆனந்தம் மோட்சானந்தம் இல்லையா? சிவனுடைய ஆனந்தம் இல்ல, சிவனை போற்றுவதனால் நமக்கு வரக்கூடிய ஆனந்தம் சிவானந்தம். மோட்சானந்தம், இந்த ஆனந்தமானது சிவானந்தமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்க பரம மோட்சமாக சிலது, பரம முக்தின்னு சிலதெல்லாம் சொல்றோம், சிலதெல்லாம் அபரம முக்தி அப்படின்னு சொல்றோம். எப்படி அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். சாஸ்திரங்கள்ல எல்லாமே இருக்கு. சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது, ஒரு மனுஷன் அந்த பக்தியில பண்ணிட்டே இருந்தானே ஆனால் அவன் இறந்த பிறகு அவன் அந்த லோகத்தையே அடைகிறான் இல்லையா? விஷ்ணு பக்தர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய கோல் என்ன? வைகுண்டத்தை அடைவதுதான் அவர்களுடைய இல்லையா? அதே மாதிரி மருத்துவர்களுக்கு கோலோகத்தை அடைவதுதான் குறிக்கோளாக இருக்கு. சைவ வைசிக்கெல்லாம் எது கோலா இருக்கு? கைலாசத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை. இதுதான் அவர்கள், இதைத்தான் பிரம்மலோகம் என்று சொல்லுகிறார்கள், சத்தியலோகம் என்று நம்ம போகு போஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லோகத்தை தான்.
இல்லையா? ஆனால் நாமெல்லாம் என்ன சொல்றோம், பரமமான முக்தின்னு ஒண்ணு அத்வைத சாட்சா்காரத்தினால ஏற்படக்கூடிய அந்த முக்தி. அது எங்க இருந்து வருது? ஜீவனேவ வரக்கூடிய ஜீவன் முக்தியை தான் மோட்சானந்தம் அப்படின்னு சொல்றோம். மற்ற மற்ற மதத்தவர்கள் இல்லையா, எல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. சாஸ்திரத்துல இல்லாதது யாரும் சொல்ல முடியாது இல்லையா? சாஸ்திரத்துல இப்படி அபரமாக 4 விதமான பக்தி இருக்கு. அது என்னன்னா, இந்த பக்தி பண்ணி பண்ணி உபாசனை பண்ணி பண்ணி அவர்கள் அந்த லோகத்தையே அடைவது. சிவபூஜை பண்ணி 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 அவருடைய கோல் என்ன? கைலாசத்துக்கு போய் அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணம். வைகுண்டத்துக்கு போய் அடையணும் அப்படின்னு சில பேருக்கு. சில பேருக்கு ஸ்ரீபுரத்துக்கு போய் அம்பாளோட இருக்கணும்னு எண்ணம். சில பேருக்கு கோலோகம் போகணும் அப்படின்ற எண்ணம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு எய்மை வச்சுன்னு போய் அடையக்கூடிய அந்த அதுதான் முக்தி என்று கருதி அதை நாடி போகிறார்கள். ஏன்? அதுக்கு பேரு சாலோக்கிய முக்தி அப்படின்னு பேரு. இதுல இன்னும் கொஞ்சம் போய் அது மாத்திரம் போதாது, அங்க போய் சிவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவரை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. பக்கத்துல போய் உட்கார்ந்து இல்லையா, அவரையே பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். பார்த்து கொண்டே இருக்கிறதுல என்னுடைய வாழ்க்கை தெரிய வேண்டும். இதுதான் உண்மையான சாஸ்வதமான ஒரு ஆனந்தம். அதுதான் அந்த சிவனுடைய சாநித்தியத்தோட உட்கார்ந்துக்கிறது. அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்கக்கூடியதுக்கு பேரு என்ன? சாமீபியம் அப்படின்னு ஒரு முக்தி. பகவானுடைய சமீபத்திலேயே போய் இருக்கக்கூடியது. இதை தவிர ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, சாலோக்கியம் பார்த்தோம், சாமீபியம் பார்த்தோம், சாரூபியம். சில பேர் எல்லாம் என்ன பண்ண, நிறைய யாகங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ணி இந்த சொர்க்கலோகத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தேவதா ரூபத்தையே அடையணும் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய அங்கேயே போய் அப்படியே இந்திர பதவியை அடைய வேண்டும், தேவர்களுடைய பதவி எல்லாம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது. போயிட்டு சிவனாகவே மாற வேண்டும் அப்படின்னு, தேவதையாகவே மாற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தி. அந்த பக்திக்கு பேரு சாரூபிய பக்தி. அந்த ரூபமாகவே ஆக வேண்டும். இது 3வது. 4வது பக்தி ஒண்ணு. அது என்ன அப்படின்னா, பகவானோட போய் அப்படியே 2 கலந்துவிடுவார், ஒன்றாக ஆகிவிட வேண்டும். ஏன் நம்ம கதையெல்லாம் பார்த்தோம், அப்படி வருவார், அப்படி சிவலிங்கத்துக்குள்ள போவார், அப்படி காணாம போயிடுவார், அப்படி வருவார், அவர் அந்த விஷ்ணுவனுடைய இதுல மறந்து போயிடுவார். அவருடைய அவதாரம் தான் இது நமக்கு காமிக்கிறதுக்காக. இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், கதைகள்லாம் படிச்சிருக்கோம். இதுக்கு சாயுச்சியம். அதையே போய் யுஜ் அப்படின்னா டு யுனைட், அப்படியே பகவானோடையே போய் யுனைட் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தி. இந்த சாயுச்சியத்தை தான் கிட்டத்தட்ட நமக்கு சொல்லக்கூடியதான மோட்சம். அதோட இதை கொஞ்சம் சேர்த்து கொள்ளலாம். இப்படி இருக்கு. இதுல மிச்சம் 3 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அவர்கள் அந்தந்த சித்தாந்தக்காரர்கள் அதுவே முக்தின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம சாஸ்திரத்துல என்ன வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாக்க, இதெல்லாம் எவ்வளவு நாள் அவர் கைலாசத்துல இருப்பார், எவ்வளவு நாள் வைகுண்டத்துல இருப்பார், எவ்வளவு நாள் அவர் ஸ்ரீபுரத்துல கோலோகத்துல இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, புண்ணியம் எவ்வளவு நாள் இருக்கோ அது வரைக்கும் இருப்பார். புண்ணியம் ஆயிடுத்துன்னு வச்சுங்க, புண்ணியம் சீசஸ். இப்ப என்ன பண்ணணும், உஷித்வா அங்க போய் நல்லா அனுபவிச்சுக்கிட்டு, புண்ணியமான ஒண்ணு க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி அப்படின்ட்டார் ஆச்சாரியா. இதுவும் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னா, கிரமமுக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இவெல்லாம் என்ன பண்றாங்க, அந்த லோகத்துக்கு போய் சிவனுடைய சமீபத்திலேயே இருந்து கொண்டு, அப்போ அங்க இருக்கக்கூடிய தனகர் சனந்தனர் முதலியவர்கள்லாம் அங்க இருக்காங்க. அவர்லாம் என்ன பண்றாரு, இவாளுக்கு வேதாந்த கிளாஸ் எடுக்கிறாங்க. அங்க போய் இவர்கள் அந்த வேதாந்தத்தை படித்து இல்லையா, அங்கிருந்து திருப்பி இங்க வராம அப்படியே முக்தி. அது எவ்வளவு பிரம்மலோகம் எவ்வளவு நாள் இருக்காரோ அவ்வளவு நாள் அவர் அங்க இருப்பார். அதற்கு பிறகு என்ன ஆகும், அவருடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இப்போ அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு இல்லாம ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படி அப்படியே அந்தந்த பூதங்களோட சேர்ந்து போய் அவர் முக்தியை பெறுவார். இப்படியும் முக்தியானது வருகிறது, ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்கு பெயர் பிரம்மலோக பிராப்தி. அங்க போய் வேதாந்தம் படிச்சு அங்கேருந்து முக்தி, கிரம முக்தி அப்படின்னு பேரு. இப்படி கிரம முக்தி. இப்ப இந்த ஸ்லோகத்துல அவர் சாதாரண இந்த சாலோக்கிய முக்தி, சாமூக்கிய முக்தியை பற்றி பேசலாம் மாதிரி இங்க எழுதியிருக்காரு ஆச்சாரியார்.
கதாவா கைலாசே அப்படின்னு எப்பதான் இந்த கைலாசம் ஊருக்கு போவேணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? எப்பதான் கைலாசத்துக்கு போவேனோ அந்த கைலாச பர்வதத்துல அந்த சிவனானவர் உட்கார்ந்திருப்பார். அவரை பார்க்க வேண்டாமா? காண கண் இல்லையா? நாம பிறந்ததனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும்னா என்ன அர்த்தம்? நாம் போய் கைலாசத்துல வசிக்கிறது தானே என்னுடைய ஒரே எய்ம். அங்க போனா அங்க எப்படி இருக்கு? கனகமணி சௌதே, கனகமணி பொன் இல்லையா, வைரம், பச்சை கல்கள் இதனால அலங்கரிக்கப்பட்டு இருக்கு இல்லையா? அது எப்படி இருக்கு? தங்கம் ரத்தனம் உதவிகளால கட்டப்பட்ட சௌதே ஒரு உப்பரிகையில உட்கார்ந்துருக்காரு. மேல அப்படி உட்கார்ந்துருக்காரு யாரு? சிவன். பார்க்கறதே ஒரு ஆச்சரியமாக ஒரு இப்படி ஒரு காட்சிக்காக தானே நம்ம பிறந்தோம். இவ்வளவு நாள் பக்தி பண்ணோம், இவ்வளவு நாள் சிவபூஜை பண்ணதனுடைய பலன் என்ன? இந்த சிவனை கண்ணார கண்குளிர காண வேண்டாமோ, காண வேண்டாமோ கண்குளிர அப்படின்னு இன்னைக்கு கனக மணி சௌதே இப்படி தங்கம் ரத்தனம் உதவிகளால் கட்டப்பட்ட உபரிகையில அங்க அவர் எப்படி இருக்காரு? சககணைஹி விபசன்ன, கணங்களுடைய சக பிரமத கணங்களுடன் கூட வசித்துக் கொண்டிருக்கிறார் அங்க ஈஸ்வரன். எப்படி அங்க இருக்க பாத்தீங்கன்னா உட்கார்ந்து நந்தி இல்லையா, யமுனா அவர் கூடவே இருக்காரு, பிரிங்கி முனிவர் அங்கேயே அவர் கூடவே இருக்காரு இல்லையா, சண்டிகேஸ்வரர் இருக்கார் இல்லையா, நந்தி பிரிங்கி ரிடாதேகா ரிடர் அவர்கள் இவர்கள்லாம் எங்க இருக்காங்க? சிவகணங்களாக அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிவனை போய் பார்க்கலான்னு போனா அந்த கைலாசத்துல எல்லாம் இவாள் கூட அப்படியே உட்கார்ந்து இருக்கார்கள். சக கணைஹி வசன்னு அப்படி அங்க போய் அவர்கள்லாம் எப்படி அந்த சாமீபிய முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ பகவான் பக்கத்திலேயே இருக்கு. நானும் அதே மாதிரி கைலாசத்துக்கு போகணும், அந்த கனகமணி சௌதத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சிவனை பார்க்கணும், சாலோக்கியம் எனக்கூடிய முக்தியை அடைய வேண்டும். அது மட்டும் இல்ல, அந்த சிவகணங்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, இந்த நந்தி சண்டிகேஸ்வரர் பிரிங்கி இவர்கள்லாம் அப்படியே அங்கேயே உட்கார்ந்து என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க. அத மாதிரி நானும் சாமீபியமான ஒரு முக்தியை அடைய வேண்டும் அப்படின்ற அர்த்தத்துல எங்க சககணைர் வசன்னு. அதுக்கப்புறம் எங்க சம்போ அக்ரே, எங்க சிவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து பார்க்கணும் இல்லையா? யாரும் மறைக்கலாம் கூடாது இல்லையா? குள்ளமா இருந்தாலும் வச்சுக்கோ, முன்னாடி இருக்கவங்க மறைப்பான் இல்லையா? அந்த ஒரு தடங்கள் இல்லாமல் அந்த சிவனுக்கு முன்னாடி போய் அவரை எப்படி வரணும்? அவரை வெறுமை பார்த்தா மாத்திரம் போதாது இல்லையா? புட்டகடித மூர்த்தாஞ்சலி புட்டஹா, புட்டகடித ஈஸ்வரனுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் நன்னா தெரியணும், ஸ்புடமாக தெரியணும். அப்ப நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? மூர்த்தாஞ்சலி, மூர்தா தலை, இந்த தலைக்கு மேல ரெண்டு கையை கூப்பி என்னையும் மறந்து அந்த கண்ணை மூடி அந்த பகவானை அப்படியே மனசுல நிறுத்தி அதை பார்க்கக்கூடியதான ஒரு பாக்கியம் எனக்கு வரணும் இல்லையா? நிறைய பேருக்கு பண்ணோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு திருப்பதியில அவனே ஜருகண்டின்னு 2 செகண்ட் 5 செகண்ட் 10 செகண்டுக்கு மேல நம்மள விடுறது இல்லை. இப்ப அங்க போய் சாமியை பார்க்காம போய் கண முடிட்டுறானே அப்படின்னு கேட்போம். அப்படி இல்லை, அது அப்படி பார்க்க கூடாது, திறந்துதான் பார்க்கலாம். ஆனா அந்த மனசுல ஒரு நிமிஷம் அந்த ஹிருதயத்துல நிறுத்துறாரு இல்லையா, ஒரு செகண்ட் மனசுல அதுதானே ரொம்ப முக்கியம் அப்படின்ற நினைப்பு. அப்படி நினைச்சிட்டு இவர் என்ன கிருத மஸ்த அஞ்சலி இல்ல, அப்படி மஸ்தகத்துல அந்த மூர்தால போய் அப்படி ஸ்புட கட்டித மூர்தாஞ்சலி புடகா நன்கு தெரியும்படி இருக்கிற அந்த சமயத்துல சிரசுல அப்படி அஞ்சலி பத்தம் செய்து கொண்டு அப்படின்னு இருக்கணும் அப்படின்றது இப்ப வேண்டார். விபோ சாம்ப சுவாமின் பரமசிவ பாகி, ஏ விபு அப்படின்னார். என்ன விசேஷேன பவதி இது விபோகோ, விபுனாக ஏ பிரபு அப்படின்ற அர்த்தம் தான். ஏ சிவனே, விபுவே சர்வ வியாபகமாக அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய மங்களஸ்வரூபியே விபோ, நீங்கள் எப்படி காட்சி கொடுக்க வேண்டும் எனக்கு? சாம்ப தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கு. எங்க போனாலும் அம்பாளுடைய சேர்ந்து கன்சர்ட்டோட சேர்ந்துதான் பண்றது இந்த கிரகஸ்தர்களுடைய
எந்த ஒரு உபாசனை பண்ணாலும் நீங்க இப்போ கணபதி மந்திரத்தை எடுத்து கணபதி உபாசனை பண்ணாலும் அது என்ன ஆகுது? எங்க கணபதி உபாசனையில உங்களுக்கு சித்தலட்சுமி சமேத மகா கணபதி, பூர்ண புஷ்கலாம்பா சமேத சாஸ்தா, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, பார்வதி சமேத உமா சகாயம் பரமேஸ்வரம் அப்படின்னு சொல்றது. அங்க உங்களுக்கு கைவல்ய உபனிஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னாங்க, உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனிர் கச்சதி பூதயோனிம் சமஸ்த சாட்சியம் தமச பரஸ்தாத் உபனிஷத்தே சொல்றது. உமா சகாயம் முக்தி தரக்கூடியதாக பகவான் விளங்குறாருனாக்கா அவரை எப்படி பார்க்கணும் நீங்க? உமாவோட சேர்ந்து நீங்க பூஜை பண்ணும்போது என்ன சொல்லி பண்ணுங்க? சாம்ப பரமேஸ்வரம் தியாயாமி. சாம்ப பரமேஸ்வர் சிவ பூஜை பண்றான்னு பேரு, இவன் என்ன பண்றான்றது பாருங்க. சாம்ப பரமேஸ்வரம் தான் விஜயாமி, சாம்ப பரமேஸ்வரம் ஆவாகியாமி. அம்பா அவளோட இருக்கக்கூடியதுதான். அதே மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனான்னாக்க நம்ம அம்பாளோட அவர் இருப்பார். அந்த 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 இடத்த போய் பார்க்கணும். அது கூட என்ன பண்ணா சோமஸ்கந்தர் அப்படின்னு பேரு. சோமஸ்கந்தரை பாக்குறது. சிவன் கோயிலுக்கு போனா அது என்ன பண்ணா எல்லாரும் பெரியவா என்ன பண்ணா வரும்போது அப்படி பிரதட்சணை வரும்போது சோமஸ்கந்தரை பார்த்துட்டு தான் வருவாங்க. ச உமா அம்பாளோட இருப்பார். அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பார். ஒரு சிவன் உட்கார்ந்து இருப்பார். கையில தன்னுடைய மனசு அங்கங்க வெளியில போறது இல்லையா, அது காலை பிடிச்சி இழுத்து வச்சிருப்பார். நம்மளுடைய புத்தி எல்லாம் அங்க இங்க போக கூடாது. நீங்க கோயிலுக்கு வந்திருக்க மைண்டு கண்ட்ரோல் வேணும், சமதமாதி வேணும், அதனாலதான் உனக்கு வேதாந்தம் வரும்ன்றதை காணிக்கிற மாதிரி அங்க உட்கார்ந்து இருப்பார். பக்கத்துல அம்பாள் இருப்பார். அதுக்கு நடுவுல உங்க கண்ணுக்கே தெரியாம ஸ்கந்தர் இருப்பார். அவர் நீங்க ஊனி பார்த்தாதான் தெரியும். அது தெரியுற மாதிரி வைக்க மாட்டார் இல்லையா. சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்றது. இப்படி உபாசனை பண்ணும் பொழுது அம்பாளோட சேர்ந்து பண்றது அப்படின்றது அதுக்காக சொன்னேன் இல்லையா. சாம்பனாக்கா அம்பிகையோட கூடினவரே, ஹே சுவாமின்னே, நான் உங்களுக்கு பிரித்தியன், நீங்கள் எனக்கு லோகநாதன், நீங்கள் எனக்கு எஜமானர், நீங்கள் தான் லார்ட். ஆகையினால ஏ சுவாமின்னு பரம இல்லையா, ஏ சுவாமின்னு பரமசிவா, சத்தியான சிவன். சத்தியானது என்ன அர்த்தம்? தேசகால வஸ்து பரிச்சின்ன ரஹிதமான மங்களஸ்வரூபம். மங்களஸ்வரூபம்னா ரோட்ல நிறைய உலகத்துல இருக்கக்கூடிய மங்களமான பொருட்கள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி மங்களம் இல்லை. இந்த மங்களம் எப்படி? தேசத்தினாலையும் காலத்தினாலையும் வஸ்துவினாலையும் கட்டுப்படாததான அன்லிமிட்டடாக இருக்கு. நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவர் தான் பரமசிவன். அப்படி பரமமங்கள ஸ்வரூபம், சர்வமங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிக சர்ம மங்களானாம் ச மங்களம் தேவதானாம் ச தேவதாம் தேவதா அப்படின்லாம் சொல்லல. மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாக இருக்கக்கூடியது பரமசிவா. ரொம்ப உயர்ந்தவரே, மங்களமூர்த்தியே. தேவன்தான் சொல்லணும் உங்களுக்கு. பாகி இது நிகதன், என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. கைலாசத்துல அனகமணியோட இருந்தக்கூடிய உப்பரிகளை அப்படி தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கல. நீங்க என்ன பண்ணா பிரமத கணங்களோட அப்படி போய் அங்க வசித்து கொண்டுருங்க. அன்றாடம் பூஜிக்கக்கூடிய அந்த சண்டிகேஸ்வரர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சண்டிகேச மகாபாகா சிவத்தியான பராயண சிவசேவா பலம் தேகி அப்படின்னு கேட்டு கேட்டு சிவ பூஜை பண்ணியிருக்காரு இல்லையா. டெய்லி பூஜை பண்ணும்போது பலியை கொடுக்கும்போது நந்தி பிரிங்கி நிடாதேகா அப்படின்னு சொல்லி இந்த சிவபிரசாதத்துக்கு அவர்கள் தான் அருகன் அப்படின்னு அவர்கள்லாம் நேர பாக்குறாரு. அங்க பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதான் எங்க உட்கார்ந்து இருக்கா அவெல்லாம்? சம்போஹோக்ரே, சிவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு. அப்புறம் அவர் எப்படி இருக்காருங்க? மூர்த்தாஞ்சலி பத்தஹா. இந்த சிவபெருமானை இவர்கள்லாம் எப்படி தெரியுமா பண்ணிட்டு இருக்காங்க? ரெண்டு கரத்தையும் அப்படி உச்சி மீது அப்படி குவிய அப்படி அப்படி வந்து அஞ்சலி பந்தமாக இருந்து கொண்டு அவர்கள் எல்லாம் வணங்க. ஏ சர்வவியாபகா, ஏ சாம்பா சாம்ப சதாசிவா, ஏ சுவாமின்னு பரமசிவா அப்படின்னு வாங்குறாரு. நீ என்னை காப்பாற்று அப்படின்னு கூறினோமானால் இல்லையா, இந்த அப்படி சொல்லிக் கொண்டு வேண்டினோமே ஆனால் என்ன ஆகும் சார் உங்களுக்கு அப்படின்னா, பிதாத்ரு நாம் கல்பான். பிதாத்ரு அப்படின்னா பிரம்மா.
பிரம்மா என்ன தயார் பண்ணார்? இந்த பிரம்மாவானவர் அநேகம் கல்பங்களை தயாரித்தவர். தாதா யதா பூர்வம் கல்பயது. இந்த சிருஷ்டியானது எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா, முதல்ல வேதமானது எப்படி சொல்லியிருக்கோ அதே மாதிரிதான் சிருஷ்டி. இப்போ சிருஷ்டி, ஸ்திதி, லயம், இப்படி இந்த சைக்கிள் வந்துட்டே இருக்கு. இந்த யுகம் போச்சு, துவாபர யுகம், அது கலியுகம் போச்சு, திருப்பி அது தைகம் வரும், குதைகம் வரும், திரேதாயுகம் வரும், கிருதயுகம் வரும், திரேதாயுகம் வரும், துவாபர யுகம் வரும், அப்புறம் திருப்பி கலியுகம் வரும். அப்புறம் திருப்பியும் அதே மாதிரியே கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அபயுகம், இப்படியே வந்து கொண்டே இருக்கும். அநேகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மகாயா யுகம் வந்துட்டேன்னா ஒரு கல்பமாகும். இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலமானது இதை யார் பண்ணார் அப்படின்னாக்க பரமேஸ்வரன் தான் இந்த காலத்தை பண்ணார். இந்த காலமானது எப்படி வந்தது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியம் பண்ணார். முதல்ல சூரியனை படைப்பார், அப்புறம் சந்திரனை படைப்பார். இவா ரெண்டு பேரும் சுத்திட்டே இருப்பா. பூமியை சுத்தி கொண்டே இருக்கிறதுனால அப்படி பகல் இரவு அப்படின்னு மாறிக்கொண்டே வரும். இப்படி ஒரு இரவு கழிஞ்சு அடுத்த நாள் வந்துட்டேன்னா ஒரு டே போச்சு அப்படின்னு வரும். அது இப்படியே ஒரு 7 நாள் போச்சுன்னாக்கா ஒரு வாரம் போச்சு அப்படின்னு. இப்படி ஒரு 15 நாள் போச்சுன்னா அந்த சந்திரனுடைய அந்த மாறுதல்கள்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கு இல்லையா? அந்த சந்திரனானவர் வரும்போது அமாவாசை வந்துடுறது இல்லையா? அமாவாசை, அந்த அமாவாசையில அடுத்த நாள் அன்னைக்கு கொஞ்சோண்டு ஒரு கலை கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா குஹு அப்படின்னு அமாவாசை பேரு. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு தெரிஞ்சா சிமி வாலி அமாவாசை அப்படின்னு ஒவ்வொரு அமாவாசைக்கும் அது ஒரு கால கணக்கு தனியா. இங்க எல்லாம் நித்யாக்கள்னு சொல்றார்கள் இல்லையா? ராமேஸ்வரி, பகமாலினி, நித்தியத்துல என்ன பேருண்டா அப்படின்னு சந்திரனுக்கு இப்படி சொல்ற மாதிரி இப்படி ஒரு கால அளவு தேவதைகளுடைய கணக்கீடெல்லாம் இருக்கு. இப்படி கணக்கீடுல ஒரு பட்சம் அப்படின்னு பட்சமானது மாசமா கணக்கிடப்படுகிறது. அந்த மாசங்கள் 12 மாசம், சித்திரை, வைகாசி அப்படின்னு. அதுல ஹேமந்த ருது, கிரீஷ்ம ருது, இப்படி வசந்த ருது, கிரீஷ்ம ருது, ஹேமந்த ருது, வருஷ ருது, இப்படி ருதுக்களாக அந்த 12 வருஷம் அப்படி கணக்கு போட்டு 12 மாசம் கணக்கு போட்டு ஒரு வருஷம் சம்பத்சரம். இந்த சம்பத்சர தேவதைகள்லாம் 60ஆக இருக்கும். திருப்பி அதே மாதிரியே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு மனிதன் 2 சம்பத்சர காலம் ஒரு 60 வருஷம் ஜீவிக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். எல்லாத்தையும் பிரபவ விபவ எல்லாத்தையும் ஒரு மனுஷன் ஆனவன் வேதோக்த ஆயுஷ் இருந்ததே. ஆனால் 120 வருஷத்துல 2 தடவை எல்லா வருஷத்தையும் பார்க்கலாம். சின்ன வயசுல பார்த்திருப்போம் பிரபவ, அப்ப தெரியாது. இப்ப 2வது தடவை 61 வயசு 62 வயசுல அது வரும் பிரபவ விபவம். இப்ப கொஞ்சம் நானே ஞாபகம் இருக்கும் அவருக்கு இல்லையா? இப்படி 2 தடவை பார்க்கற மாதிரி இப்படி கால அளவு, மனுஷனுடைய கால அளவு, அதுவும் இது எல்லாத்தையும் யாரு பண்ணார் அப்படின்னாக்க பரமாத்மா பண்ணார். இது எப்படி தெரியாது? நையாயிக்கான்னு சொல்லிட்டா பிரத்யக்ஷம் காலம். சார் உங்களுக்கு புரியறது இல்லையா சார்? காலத்துலதானே சார் எல்லாரும் இருக்கோம். இந்த காலத்துலதானே சார் 1948 பிறந்தார், அப்புறம் 2015 இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா காலத்துக்குள்ளதான் அவர் வந்தார், காலத்துக்குள்ளதான் அவர் இருந்தார், காலத்துலதான் அவர் மறைந்தார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆதாரமாக கால சர்வாதாரா அப்படின்னு இதை சொன்னார்கள். நம்ம என்ன சொல்லிட்டோம் வேதாந்தத்துல? அவித்யா அவசின்ன சம்பந்தம் தான் இந்த காலம் அப்படின்றது. இந்த காலம்ன்றது எப்படி இருக்குன்னாக்க மாயா சபலித்த சைத்தன்யம் தான் இந்த காலமும். இந்த காலத்தை யாரு நடத்துறது? இந்த மாயைக்கு யாரு இல்லையா? அவித்தியும் கான்சியஸ்னஸும் சேர்ந்தது தானே இந்த காலம் எனக்கூடியது. ஈஸ்வரன் எனக்கூடிய தத்துவம், காலம் எனக்கூடிய தத்துவம் இல்லையா? இந்த காலத்துக்கு யார் அதிபதியாக இருக்கிறார்? சிவன் அதிபதியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய ஹெல்ப்புக்காக யார வச்சுட்டு இருக்காரு? அவரு உபசேஷனம் அப்படின்னு கட்டோபனிஷத்து சொல்றது. அவர் யமனை அப்படி சட்னி தொட்டுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சட்னியாவும் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்றது இல்லையா? அப்படின்னா என்ன? காலன், அவருக்கு காலன்னு பேரு அந்த யம தர்மராஜாவுக்கு. யாருக்கு? இது சிவனுக்கு அசிஸ்ட் பண்றவருக்கு. இவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்க இவருக்கு ஃபுல் பவர்ஸ் கொடுத்தாரான்னு இல்ல. அவர் எல்லாரும் அவாவாளுடைய பிராரப்த கர்மா படி அவாவா ஆன பிறகு கரெக்டா இவர் அவாவாளுடைய பிராணனை எடுக்க வேண்டியது. அதுதான் அவருடைய வேலை. அப்படி இருக்கும்பொழுது சில ஸ்பெஷல் கேட்டகரியிலையும் இந்த ரூல் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவர்.
அவர் பாட்டுக்கு மார்க்கண்டேயர்னு ஒரு பெரிய மகரிஷி, அவர் பாட்டுக்கு தபஸ் பண்ணிட்டே இருக்கார். அவர்கிட்ட போய் ஒரு பாசபந்தத்தை தூக்கி போட்டார் அவரு. இல்லையா? அவர் பார்த்தார். இந்த சமயம் பார்த்து அவர் போய் சிவலிங்கத்தை கட்டிட்டார். இந்த யமதர்மராஜ போட்ட பாசம் அவனுடைய பேட்லக் பாருங்க, அது சிவலிங்கத்தோட சேர்த்து வரா மாதிரி ஆயிடுச்சு. இவன் பார்த்தார், இதான் என்னையே நீ பாச கயிறு போட்ட நீ அப்படின்ட்டு, நீ இல்ல உங்களுக்கு போடல சார் பார்த்து, அதெல்லாம் கிடையாது. அவன் என்ன கட்டிட்டு இருக்கும் போது பண்ணான்னாக்கா அந்த சமயத்துல நீ போட்டுக்க கூடாது. என்ன பண்றான் பார் அப்படின்னு காலனிய அவர் காலனி காலால் உதைத்தவராம். காலகாலஹா அப்படின்னு அவருக்கு பேரு. தயானந்தா ஒரு ஜோக் சொல்லுவார். ஒரு பயில்வான் இருந்தாராம். அவர் ஒண்ணு சொன்னா, இந்த ஊர்ல என்ன மிஞ்சினவன் யாருமே இல்ல, எனக்கு ஜஹான் கான் அப்படின்னு பேரு. எதுக்கு ஒருத்த உட்கார்ந்து அவர் தூ ஜஹான் கான் மே துஜே கான் அப்படின்னாராம். நீ எல்லாத்தையும் சாப்பிடுறவனா நான் உன்ன சாப்பிடுவேன். அது மாதிரி பகவான் காலோ ஜெகத் பக்ஷகா, காலனானவன் ஜெகத்தை சாப்பிடுவான். சிவபெருமான் என்ன பண்ணுவார், அந்த காலனையே சாப்பிடுவார். அதனால அவருக்கு காலகாலன்னு பேரு. இப்படி இந்த பிரம்மா கல்பாந்தமாக பண்ணக்கூடிய இந்த காலம் தேவதை இருக்கு. இந்த காலம் என்பதே என்ன, இதெல்லாம் இப்ப கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க சார். டேன்னு சொன்னீங்க, வாரம்னு சொன்னீங்க, மாசம்னு சொன்னீங்க, பக்கம்னு சொன்னீங்க, மாசம்னு சொன்னீங்க, 6 மாசம் அயனம்னு சொன்னீங்க, சம்பத்சரம்னு சொன்னீங்க, 60 சம்பத்சரம், இது அப்படியே சைக்கிள் அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த காலம்ன்றது மாயையான ஒரு சமாச்சாரம். இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒருத்தனை கொண்டு போய் கொதிக்கிற தோசைக்கல்ல நிக்க வச்சான்னு வச்சுங்க, அவன் ஒரு செகண்ட் நிக்கிறவனுக்கு இல்லையா 1 மணி நேரம் நின்ன மாதிரி இருக்கும் அவனுக்கு. ஒரு ஆள் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருந்தாரா, இன்னும் கேட்டான், சார் இந்த பஸ் போயிட்டா சார், 25 நம்பருக்கு போயிட்டா சார் அப்படின்னு கேட்டான். சார் ஒரு யுகமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்னும் போல சார் அப்படின்னா. ஐயோ அப்படியா அப்படின்னு அவன் அந்த சமயம் பார்த்து ஐயோ ரொம்ப தாகமா இருக்கேன், அவன் போய் காஃபி சாப்பிடலான்னு அந்த சமயத்துல 25 வந்துட்டு இவர் ஏறி போயிட்டாரு. அதுல இப்படி இந்த காலமானது எப்படி எல்லாம் மனுஷனை ஏமாத்துறது, அவன் மனசுல இருக்கக்கூடியதுதான் அந்த காலம்ன்றது. ஏன் இந்த காலத்தினுடைய அளவெல்லாம் பாருங்க, எல்லாம் தமாஷா இருக்கு. பித்திருக்களுக்கு 1 வருஷம் ஆனது ஒரு டே இல்லையா, நமக்கு ஒரு நாளுன்றது தேவர்களுக்கு எல்லாம் 360 நாள் 65 நாள் 360 நாள் இஸ் ஈக்குவல் டு 1 பகல் அவர்களுக்கு இல்லையா. அப்படின்னா 8th சாப்டர்ல பகவான் கணக்கெல்லாம் கொடுக்குறாரு. அதனால காலம்ன்றது எப்படின்றத ரொம்ப ரிலேட்டிவா இருக்கு, அவாவால பொறுத்துதான் இருக்கு. அதனால இந்த காலமானது வேணா பெருசா இருக்கலாம், ஆனா சிவனுக்கு முன்னாடி, அந்த அவருடைய பக்திக்கு முன்னாடி, அவருடைய ஆனந்தத்துக்கு முன்னாடி இது என்ன க்ஷண நேரம் தான். இல்ல நம்ம கூட சொல்றோம் பாருங்க, சந்தோஷமாக இருந்தால் அவர் க்ஷண நேரமா இருக்கு, துக்கமா இருந்தா ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கு. நமக்கு பிடிக்காத இடத்துல போய் மாட்டின்டா, ஜெயில போய் உட்கார்ந்து இருக்காங்க, எப்படா விடுதலை வரும்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒரு யுகமா கழியுது இல்லையா. இன்னும் பாக்குறான், ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு வரோம் சார், போனதுன்னு தெரியல வந்ததுன்னு தெரியல சார், ஆனா 4 நாள் இருந்த சார் நான் சார், நான் இப்ப நினைச்சா ஆச்சரியமா இருக்கு சார், 4 days ஜஸ்ட் 4 minutes மாதிரி போயிடுச்சு சார் அப்படின்னா. நீங்க சந்தோஷமாக இருந்ததுன்னா அந்த காலம் குயிக்கா போறது, துக்கமா இருந்தா காலம் லேட்டா போறது இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலமானது விதாத்தில் நாம் கற்பான் க்ஷணமிவ வினேஷ்யாமி அப்படிங்கதான் பயன். க்ஷணமிவ வினேஷ்யாமி, அது எப்படி சார் அப்படின்னா இப்படிதான், அது ஒரு க்ஷணம் போல அது போயிடும் எனக்கு. சுகதா க்ஷணமிவ, சுகமாக ஒரு க்ஷணம் போல, கதாவா வினேஷ்யாமி, எப்படித்தான் காலத்தை பிரம்மங்களுக்கு கனமாக இருக்கக்கூடியது இதை க்ஷணமாக எப்படித்தான் ஆகுமோ அதுதான் வேண்டுகிறேன் ஏ பகவானே, ஏ சிவனே அப்படின்னா. நான் எப்போது கைலாசத்துல வசிப்பேன், எப்போ தங்கத்தாலையும் பச்சை கல்லாம் ஆன தேவத கணங்களை பார்ப்பேன் இல்லையா. 2 கரத்தை வச்சுட்டு எல்லாரும் அந்த உமையொரு பாகனை எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே, பரமசிவனே நீ என்னை காப்பாத்துன்னு கூவி இந்த பிரம்ம யுகங்களை எல்லாம் கனமாக எப்படி போக்கடிப்பேனோ அப்படின்னு சிவனை வேண்டுகிறார். கதாவா கைலாசே கனகமணி சௌதே சககனை வசன்னே சம்போக்ரே பிரகடித மூர்த்தாஞ்சலி புட்டஹா
விபோ சாம்ப சுவாமின் பரமசிவ பிராஹி பாஹி இது கதன்னு பாஹி காப்பாத்து இல்லையா நிகதன்னு இதாத்ருணாம் கல்பான் க்ஷணமிவ வினேஷ்யாமி சுகதஹா. இதே மாதிரி இதே பிரார்த்தனை தான் அடுத்ததுலயும் ஸ்தவைர் பிரம்மாதீனாம் ஜய ஜய வச்சோபிஹி நியமினாம் கணானாம் கேலீபிஹி மதகலமோ மஹோக்ஷஸ்ய ககுதி கிதம் நீலக்ரீவம் திரிநயனம் உமாஸ்லிஷ்டவபுஷம் கதா த்வம் பஷ்யேயம் கரதிருதமிருகம் கண்டபரசும். தவைஹி பிரம்மாதீனாம் பிரம்மதேவர்கள்லாம் அங்க அப்படியே சிவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கிறார். என்ன ஜெய ஜெய வச்சோபிஹி இல்லையா அங்க இருக்கக்கூடிய ரிஷீஸ்வரர்கள் நியமினாம் அப்படின்னா ரிஷிகள். இந்த ரிஷீஸ்வரர்லாம் ஜெய ஜெய வச்சோபிஹி ஜெய 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 அப்படின்னு ஜெயகோஷம் போட்டு கொண்டு இருக்கிறார்கள். கைலாச தரிசனத்துல போனா அங்க போனா இந்த பிரம்மாதி தேவர்கள்லாம் பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள்லாம் அந்த கைலாசனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இந்த நியமினாம் இந்த ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ண ஜெய ஜெய வச்சோபிஹி ஜெய விஜய சப்தங்கள்னால அவர்கள்லாம் பண்ண. அது மாத்திரம் இல்ல கணானாம் கேலிபிஹி பிரமத கணங்கள்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி பண்ண நந்தி இந்த பிரிஞ்சி இவர் பதஞ்சலி இவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஜாலியா போய் நர்த்தனம் ஆடிட்டு பிரதோஷ காலத்துல அப்படி மிருதங்கள்லாம் வாசிச்சுட்டு அது ஸ்தோத்திரங்கள்லாம் செய்யற கொம்பு இல்லாத ஸ்தோத்திரங்கள்லாம் பண்றாரு பதஞ்சலி வியாகரபாதர் எல்லாரும் உட்கார்ந்து ஜம்முன்னு இந்த கோலாகலத்தோட இருக்காங்க. கலாபிகி இல்லையா கேலிபிகி அது கேளிக்கையோட அப்படி உற்சாகத்தோட அப்படி நர்த்தனம் ஆடிக்கொண்டு அப்படி வாத்தியங்களோட போய் இப்படி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அது மாத்திரம் மதகல மோகோக்ஷஸ்ய ககுதி மதகலை இல்லையா மதகலை அப்படின்னா மதத்தினால அப்படின்றதாக கொழுத்து மதகலமா இருந்து கொண்டு அது என்ன மகா உக்ஷஸ்ய காலை அது எப்படி கொழுத்த காலை கொழுத்த பெரிய காலை அதுல உட்கார்ந்த காலை மேல அவர் எப்படி இருக்காரு ககுதி அதனுடைய திமிழ்ன்ற பிரதேசத்துல முதுகுக்கு மேல அப்படி உட்கார்ந்து இருக்காரு. அப்படி உட்கார்ந்து ஸ்திதம் ககுதி ஸ்திதம் அந்த இடத்துல அப்படி அந்த திமிழ் பிரதேசத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் எப்படி இருக்கார் நீலகிரீவம் கருப்பு கழுத்தோட உட்கார்ந்துருக்கார். கருப்பு கழுத்து ஏன் அவர் காட்சி மந்திரமலையை கடைந்தார்கள் தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கடைந்தார்கள். அதுல வரும்போது என்னென்னமோ அதுல இருந்து வந்தது. உச்சஸ்தவஸ் வந்தது, குதிரைய இந்திரன் எடுத்திருந்தார். அப்புறம் ஐராவரம் வந்தது எடுத்திருந்தார். ஹரிச்சந்திர வந்தது, காமதேனு வந்தது, எல்லாம் பாரிஜாத மலர்கள்லாம் வந்தது. லக்ஷ்மி வந்தா. லக்ஷ்மி வந்த உடனே மகாவிஷ்ணு எடுத்திருந்தார். எல்லாம் எதுக்காக கிடைச்சார்கள் அமிர்தம் வரணும்னு கிடைச்சார். கடைசியில அமிர்தம் வரதுக்கு முன்னாடி என்ன வந்ததுன்னா காலகால விஷம் வந்தது. விஷம் வந்தோடனே எல்லாரும் ஆடி போயிட்டாங்க. ஐயோ இது உலகத்தையே அழிச்சிடுமே. அவர் என்ன பண்றாரு ஆசுதோஷியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பார்த்தாரு. நான் காப்பாத்தாம யார் இந்த தேவர்கள் எல்லாம் காப்பாத்த மாட்டாங்க. அதை தபான்னு எடுத்தார் வாயில போட்டுட்டார். வாயில போட்டுட்டா அம்பாளுக்கு பக்குன்னு ஆயிட்டாங்க. என்னடா இந்த மனுஷன் இங்க அவசரப்பட்டு இந்த சத்தனம் பண்றாரு எங்க ஆத்துக்கார் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா. அவர் பாட்டுக்கு ஹாலஹால விஷத்தை சாப்பிட்டார். அவரு சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ள எல்லாமே சுரநர போகி கந்தர்வதை சித்திரம் ரம்யதே நமாமீல போபாதவ்யஸ்ய நாகர்விய தசனநில சந்திர சூரிய உச்சநேத்திர எல்லாம் எங்க இருக்கு சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ளன்னா இருக்கு. எல்லாரும் இந்த விஷம் போச்சுன்னாக்கா ஒரு பாட்டுக்கு சாப்பிட்டாருனாக்க என்ன அந்த வயிற்றுக்குள்ள பெரிய உலகமே இருக்கு. நம்ம எல்லாம் சிவபெருமானுடைய வயிற்றுக்குள்ள உட்கார்ந்து இருக்கோம்.
என்ன ஆகுன்றத பார்த்து அம்பாள் அப்படி கைய வச்சா. கை வச்சோன்னு அது அங்கேயே நின்று. அதனால அவருக்கு ஸ்ரீகண்டன், ஸ்ரீனா விஷம்னு ஒரு அர்த்தம், ஸ்ரீனா மகாலட்சுமின்னு ஒரு அர்த்தம். ஸ்ரீகண்டன் அப்படின்னா விஷக்கண்டன் அப்படின்னு அர்த்தம். விஷத்தை கண்டத்தில் உடையவன், நீளமாக விஷத்தை கழுத்தில் உடையவன் நீலகண்டன் இல்லையா? அப்படின்னு நீலகண்டம், நீலகிரி ஸ்திதம், நீலகிரீவம், கிரீவம் அப்படின்னாக்க கழுத்து அப்படின்னு, ஹயகிரீவம் குதிரை கழுத்து இல்லையா? சுக்ரீவன் அழகிய கழுத்தை உடையவன், கிரீவனாக கழுத்து, நீலகிரீவம், திரிநயனம் 3 கண்ணு வச்சுட்டு இருக்காரு சார் அவரு. சூரியன் சந்திரன் இப்படி வச்சு காலத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சூரியனை சந்திரனையும் வைத்து காலனுக்கே காலனாக இருந்து கொண்டு அந்த காலனியை ஜெயிக்கணும்னாக்க சிவபக்தி பண்ணணும், வேதாந்தத்தை படிக்கணும், சிவனை நினைச்சா மோட்சானந்தத்தை வரலாம் என்று காமிக்கொள்வதற்காக அவருடைய ஒரு கண்ணுல சிவன் சூரியன், ஒரு கண்ணுல சந்திரன், இப்படி அவளை சுத்த விட்டு இல்லையா? அப்படி ஒரு காலத்துக்கு கணக்கு பண்ணணும், அதுக்கு காலனா இருக்கணும். அது இல்லாமல் நடுவுல ஒரு கண்ணு, அது என்ன கண்ணு அப்படின்னாக்க 3வது கண்ணு. அந்த கண்ணானது என்ன கண்ணு? ஞான சக்ஷுஸ் இருக்கக்கூடிய இடம். அது என்ன சீக்கிரட்டு? 3வது கண்ணு வேதாந்த கண்ணு. வேதாந்தத்தின் மூலமாகத்தான் அந்த சிவனை நாம அடைய முடியும். அந்த சிவனை அடைந்து விட்டானே ஆனால் அந்த வேதாந்தம் படிக்கிறவர்கள் பண்ணி சிரவணமான நிதித்தியாசனம் பண்ணி அதை பண்ணான்னாக்கா அது என்ன பண்றது? இவனுடைய கர்மாக்கள் அத்தனையும் அப்படியே எரிக்கக்கூடிய அக்னியாக அது வருகிறது. அந்த முக்கண்ணனாக இருக்கக்கூடியவனுடைய 3வது வேதாந்திகளுடைய ஞானிகள்லாம் ஒரு லெவல் வந்த பிறகு அவளுடைய கர்மாக்களை எல்லாம் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக கீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இதுதான் ஞான திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு அப்படின்னார. இந்த ஞான சக்ஷுஸை தான் அவர் சொன்னார், வேதாந்த சக்ஷுஸை தான் சொல்றது. பஸ்மசாத் குருதே அர்ஜுன, சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதே அர்ஜுன அப்படின்னு உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் பஸ்பமாக ஆகிவிடும். ஞானேன பவித்திரம். இந்த ஞானத்தை மாதிரி ஒரு சதரிசமான ஒரு பவித்திரமான விஷயம் கிடையாதுப்பா. இதுதான் அஜ்ஞான நாசகமா இருக்குன்னு எல்லாம் சொல்லக்கூடிய அந்த 3வது கண்ணு இல்லையா? அதுதான் திரிநயனம். இப்படி 3 நயனத்தோட இருக்கக்கூடிய நீலகிரிவராகவும் முக்கண்ணராகவும் இருந்து கொண்டு அவர் எப்படி இருக்கார்? உமாஸ்லிஷ்ட வபுஷம், அப்படி பார்வதியுடன் கூடிய சரீரத்தை, பார்வதிய அப்படி கட்டிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ராமேஸ்வரன் காமேஸ்வரி எல்லாம் பார்த்தேன்னா அப்படி அவருடைய வாமாங்கருட அப்படின்னு பகவானுடைய இடது தொடையில உட்கார்ந்து அவர் அப்படி ஆசிரிஷ்டமாக இருப்பார் அப்படின்னு சொல்லுது. அச்சிந்தியம் அவ்யக்தம் அனந்த ரூபம் சிவம் பிரசாந்தம் அமிர்தம் பிரம்மயோனி தமாதி மத்தியாந்த விஹீனமேகம் விவம் சிதானந்தமரூபம் அத்புதம் உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபம் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் யாத்வா முனிர் கச்சதி பூதயோனின் சமஸ்த சாட்சி சமசப்பரஸ்தாத். வேதம் உபனிஷதெல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு ரூபம்தான் இந்த உமா ஸ்லிஷ்ட வபுஷம் அப்படின்னு சொல்றது. இப்படி உமாதேவியினால அப்படி அனைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வபு அப்படின்னாக்க வபுஷம் குடலை உடையவராகவும், கரதிருத மிருகம் ஒரு மான் கையில வச்சிருக்காரு. எதுக்காக அந்த மானை வச்சிருக்காரு சொன்னேன். மனசானது அங்க இங்க ஓடுறது, அதை தடுக்கிறதுக்காக அந்த கரதிருத மிருகம் ஒரு கையில அவர் அந்த சோமஸ்கந்தர் தரிசனம் பண்ணும்போது அவர் என்ன அந்த மானை அப்படி கையில பிடிச்சுட்டு இருக்காரு. பிடிச்சு அதனுடைய கால் அப்படியே ஓடாத அப்படின்னு வேதாந்தத்துல நில்லு அப்படின்னு சொல்ற மாதிரி சிவன் அருள் புரிகிறார். நம்மளுடைய மனசை தடுக்கிறதுக்கு சிவபக்தி பண்றவன் இவன் நம்மளுடைய பக்தன். இவனுடைய மனசை ஓட விடாம இவனை சத் சங்கத்துல அனுப்பு, என்ன அங்க நந்தி பிரிங்கி இடாத இவரோட இவரை சேர்த்து விடு. கைலாசத்துல சத் சங்கத்துல இருந்தானே அவனுக்கு முக்தியானது நிச்சயமாக வரும் அப்படின்னு கையில கரதிருத்த மிருகம், ஒரு கையில மிருகம் வச்சிருக்கா, மான் வச்சிருக்கார். இன்னொரு கையில கண்ட பரசும் இல்லையா, ஒரு கோடாலியை வைத்து இல்லையா. அந்த கோடாலி என்ன பண்ணுது?
அந்த கோடாலி மோக முத்கரம் ஆச்சாரியார் நிறைய எழுதினாரு. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் அப்படின்னு இந்த காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் இது எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த மோகம். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம எது அமிர்தம் நினைக்கிறானோ அது விஷமாகிறது, எதை விஷம் நினைக்கிறானோ அது அமிர்தமாகிறது. அது தெரியாததுனால வந்ததுதான் இந்த மோகம். இந்த டெல்யூஷனை வெட்டக்கூடிய ஒரு கோடாலி. அந்த கோடாலி இந்த மயக்கத்தை மோகத்தை வெட்டக்கூடிய கோடாலி வச்சிருக்கார். அப்படி ஓடக்கூடிய மனசை கட்டுப்படுத்துற மாதிரி மான வச்சிருக்கார். கரதிருத்தம் மிருகம் கண்ட பரசும் வாம். இப்படி இருக்கக்கூடிய உண்மை பதா பஷ்யேயம். நான் எப்ப சார் பார்ப்பேன்? ரிஷபவாகனத்துல உமாபந்தியோடு நீங்க காட்சி அளிக்கிற வைபவத்தை நாங்க எப்ப சார் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? தூங்கமும் மானுடையாய் சூலப்படையுடையாய் திங்களணி செஞ்சடையாய் சேவுடையாய் மங்கையொருபாலுடையாய் செங்கற்பணியாய் என் சன்னியின் மேல் காவுடையாய் நீ ஏகதி. தாய்மானவர் தேவார சிக்கனை பிடித்தேன் எங்க இருந்து அழுந்து வருடுவது நீயே அப்படி மாணிக்கவர் சேர்க்கலாம். இவரெல்லாம் உருகி இந்த பிரம்மத்தை பாடியிருக்கிறார்கள். இப்படியாக ரிஷபாரூட சேவையை அப்படி நமக்கு காட்டுவதாக அமைஞ்சிருக்கு. அதை படிக்கிற காலத்திலேயே நமக்கு அப்படி இருக்கு. பிரம்மா முதலிய தேவர்கள்லாம் அங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ரிஷிகள்லாம் அங்க நியமங்களோட இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் அங்க நியமினாம் ரிஷிகள் ஜெய ஜெய வச்சோபிகி ஜெய ஜெயன்னு அங்க சொல்லிட்டே இருக்காரு. நினைச்சு பாருங்க, அந்த கைலாசம் கணானாம் கேலி பிரமத கணங்கள்லாம் அங்க ஜாலியா வாத்தியத்தோடையும் நர்த்தனத்தோடையும் அவங்க அவரோட சேர்ந்து ஆனந்த தாண்டவத்தை ரசிச்சுட்டு மதகல மோட்சிய நல்லா கொழுத்து விளங்குற அந்த காளியினுடைய அந்த ககுதியில அப்படி உட்கார்ந்துட்டு அவரு காட்சி கொடுக்கிறாரு. சகாயம் காட்சி கொடுக்கிறார். அதுவும் எப்படி யாரு காட்சி கொடுக்கிறார்? நீல கிரீவம் திருநயனம் கருத்த கழுத்தோடையும் 3 கண்களோடையும் உமாவை அப்படி வாமாங்கோர் கூட கௌரின்னு அப்படி இடது தொகையில அம்பாவை வச்சுட்டு அப்படி அணைச்சு உட்கார்ந்து கொண்டு இல்லையா தவிர்த்து இருக்கிறதாக காட்சி. அதுவும் ஒரு கையில மானு ஒரு கையில கோடாரி இப்படி இருந்து கொண்டு நமக்கு காட்சி கொடுக்குறியே, உன்னை கதா நான் காண வேண்டாமோ இல்லையா? நான் இதை எப்போ பார்ப்பேன்? காண வேண்டாமா? பச்சையம் எப்ப சேர பார்ப்பேன் அப்படின்னு உருகி அழகாக எழுதினார். அடுத்தது கதாவாத்வாம் திருஷ்டுவா கிரிஷதவ பவ்யாங்கிரியுகலம் கிரஹீத்வா ஹஸ்தாப்யாம் சிரசி நயனே வக்ஷசி வஹன் சமாஸ்லிஷ்யாக்ராய புடஜல ஜகத்தான் பரிமலான் அலப்யாம் பிரம்மாத்யைஹி முதனம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே. கிரீஷா அப்படின்னா கைலாச பர்வதத்துல இருக்கக்கூடியவர். கிரீஷா அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. கிரிஷாய நமக கிரீஷாய நமக. கிரிகளுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவராக இருக்கு. சாதாரண கிரிஷான கைலாச பர்வதத்துல இருக்கக்கூடிய ஈஸ்வரனே, உங்களை கதாவாத்வாம் திருஷ்டுவா, உங்களை நான் எப்ப பார்த்து தவ பவ்யாக்ரியுகம் இல்லையா உங்களுடைய இல்லையா நன்மை தரக்கூடியதான அங்கிரி யுகலம். அங்கிரி அப்படின்னாக்க பாதம். அங்கிரி யுகலம் உங்களுடைய பாத தாமரை இருக்க அதை எப்ப சார் நான் பார்ப்பேன் அப்படின்றாரு. உங்களுடைய திருவடிகளை எனக்கு அப்படியே கட்டி தழுவனம் போல இருக்கு இல்லையா? அதை ஒரு தடவை தொட்டான போதும் சார், எனக்கு நான் சிவ பூஜை பண்ணதுக்கு அது பலன் போதும் அப்படின்னு அவர் வேண்டார் ஆச்சாரியார். என்ன உங்களுடைய அங்கிரி யுகலே ஹஸ்தாபியாம் கிரஹீத்வா இதெல்லாம் தான் பிடிச்சிட்டு மாணிக்கவாசகர் சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அருளுவது நீயே அப்படின்னார் இல்லையா? அம்பா அவருடைய காலை நன்னா இப்படி பிடிக்கிறான், விசேஷமா இப்படி கிராஸ்ல பிடிச்சிருக்கிறார். அவர் இழந்து போக முடியாம அப்படின்லாம் இந்த விசேஷமான இந்த சொற்பொழிவுல இந்த சிவபக்தர்கள்லாம் சொல்றது வரைக்கும் அப்படி பிடிச்சுட்டாராம். அதே மாதிரிதான் அகஸ்தியர் அயகிரிவரை பிடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் விடமாட்டேன்னு சொன்னோடனே தான் அவர் திரிசதி சொல்லி கொடுத்தார் அயகிரிவர். இப்படி சிவபெருமானுடைய கால ஹஸ்தாபியாம் 2 கைகளாலே கிரஹீத்வா முதல்ல சிரசி நயனே வக்ஷசி இல்லையா
என்னுடைய சிரசுல அந்த கால் படணும். என்னுடைய ரெண்டு கண்ணுல ஒத்திப்பேன் நானு அந்த காலை என்ன பொக்ஷசி மார்புல அப்படியே வைத்து அப்படி எடுத்துட்டு வந்து அதை அப்படியே அவர் வைப்பேன். எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அந்த பூஜையில பண்ணும் பொழுது அந்த அபிஷேகம் பண்ணி அப்படி வச்சு நம்ம அதோட ஒத்திண்டு அதுக்கு சந்தனம் போட்டு அப்படி வச்சு நம்ம பூஜை பண்ணும்பொழுது இப்படி நினைச்சுட்டு இந்த உபாசனையோட பண்ணும். கைலாசத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவர் அம்பாளோட உட்கார்ந்து இருக்க அவருடைய 2 பாத கமலங்கள் இருக்கு. அதை அப்படி பிடிச்சு அதை அப்படியே மார்பு தலை கண்ணு இதெல்லாம் ஒத்தி கொண்டு அப்படியே ஒத்திண்டு இல்லையா வகன்னு தமாஸ்லிஷ்ய அதை அப்படியே அணைத்து கொண்டு ஸ்புட ஜலஜ கந்தான் அப்படின்னாக்க கூட மலர்ந்தது. ஜலத்திலிருந்து உண்டானது ஜலஜம், அண்டத்திலிருந்து உண்டானது அண்டஜம் இல்லையா. சரசிலிருந்து உண்டானது சரசிஜம், சரோஜம் சரசிலிருந்து உண்டானது. ஜலஜம் அப்படின்னா ஜலஜான்னு பேர் வச்சுக்கிறாப்போ இல்லையா, தாமரை அப்படின்னு அர்த்தம். ஸ்புட ஜலஜ கந்தான் அந்த மலர்ந்த தாமரை மலருடைய வாசனை போன்ற அந்த பரிமளம், அந்த சிவனுடைய பாத தாமரையிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை இருக்கு பாருங்க, அது என்னுடைய பூர்வ ஜென்ம வாசனை எல்லாத்தையும் நீக்கி எனக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு வாசனை அது இல்லையா. அந்த வாசனையை முகர்ந்து பார்க்கலாம். அந்த வாசனையை ஜலஜ கந்தான் பரிமளான் அலபியாம இருக்கக்கூடிய அதை அவ எப்படி பண்றாரு, சமாசிஷ்ய ஆக்ராய அப்படின்னாக்க கிராணம்னா மூக்கு, ஆக்ராய முகர்ந்து பாக்குறார். அந்த மலர்ந்த தாமரையினுடைய ஸ்புட ஜலஜ கந்தான் பரிமளான் ஆக்ராய அதை நன்றாக முகர்ந்து இதைத்தான் பிரம்மாதிஹி அலப்யாம் பிரம்மாதி தேவர்களாலையும் அடைய முடியாததான ஒரு தேவைரத்ராபி விசிகிச்சிதம் கில தேவர்களாலையும் அலபியமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த சந்தோஷம் முதம், அந்த சந்தோஷத்தை அந்த சிவபக்தியினால அடைய முடியக்கூடியது இல்லையா. தேவர்களுக்கு வேணா கஷ்டமா இருக்கும், பக்தனுக்கு அது கஷ்டமே இல்லை. இப்படி முதம் ஹிருதயே அனுபவிஷ்யாமி இது அப்படியே அனுபவிக்கணும் சார். ஏய் கிரீஷா பருவதராஜனே, பர்வதத்துல கைலாச பர்வதத்துல இருக்கக்கூடியவரே, உங்களுடைய திருவடிகளை என்னுடைய கையினால அப்படியே உங்க அக்னி யுகலம் அஸ்தாபியாம் கிரகித்வா அப்படியே உங்களை பருக்கணும். அப்புறம் அதை எடுத்து சிரசி நயனே பக்ஷசி இல்லையா, கண்ணு காது மார்பு தலை கண்ணு இவையெல்லாம் ஒட்டி கொண்டு உங்களுடைய அப்படியே அந்த மலர்ந்த தாமரையினுடைய அந்த வாசனையை அப்படியே நிகழ்ந்து கொண்டு அப்படியே உங்களை பார்க்கிற பாக்கியம் எப்படி பிரம்மா முதலியவர்களுக்கெல்லாம் கூட கட்டாததாக இருக்கோ அப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிட்ட வேண்டாமா அப்படின்னு சொன்னார் இல்லையா. உடல் பொருள் ஆவி, உடல் உணர்ச்சி மனசு எல்லாத்திலையும் அந்த சிவனை கொண்டு நிறுத்தினான்னாக்கா அதிலிருந்து வரக்கூடிய ஆனந்த ரசோ வைசா ரசகேவாயம் லப்வானந்தி பவதி விவாத் சாது விவாத்யாயகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவானந்தம் மோட்சானந்தத்தை அனுபவிக்கக்கூடியதான விஷயத்தை கதாவாத்வம் திருஷ்வா இரிஷதவ பக்யாங்கிரியுகலம் தீத்வா ஹஸ்தாப்யாம் சிரசி நயனே வக்ஷசி வஹன்னே சமாஸ்லிஷ்யாக்ராய புட ஜலஜ கந்தான் பரிமலானே அலப்யாம் பிரம்மாத்யைஹி முதம் அனுபவிஷ்யாமி ஹிருதயே அந்த மோதத்தை அவருடைய முதம் அந்த சந்தோஷத்தை என்னுடைய ஹிருதயத்தில் நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற மாதிரி எழுதிட்டார். இப்படி 26 ஸ்லோகங்கள் முடிவடைந்தது. இதனுடைய மேல் போர்ஷனே அடுத்த வாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய